வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது ஆன்லைன் ரம்மி. எனக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஏன் அவ்வளோ கவலையில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டு அடமானம் வச்சாச்சு, வீட்டில் இருக்க நகை எல்லாமே விற்றாச்சு, வீட்டில் காசுன்னு எதுவுமே கிடையாது, வர சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து லோன் கட்டுற லெவலில் லோன் மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஆன்லைன் ரம்மியில் அவர் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒரு 5 வருஷமாக இருக்காரு. ஃபுல்லாக கடன் ஆகிடுச்சு. அந்த கடனை அடைக்கிறதுக்கே அவங்க சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க போய் மாட்டிட்டாங்க. சரி, ஏன் இந்த ஆன்லைன் ரம்மி இவ்வளோ அடிக்டிவாக இருக்குது? ஏன் அவங்களால வந்துட்டு நம்ம இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம், பட் அதுலேருந்து நம்மளால் வெளில வர முடியல அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. முதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆன்லைன் ரம்மிக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரம்மி கேமை விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வின் பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அதை வேரியபிள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சைடில் நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வின் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும். ஸோ அன்பிரடிக்டபிளாக இருக்கும்போது எப்பயாவது நம்ம வின் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வின்னில் வர ரஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம லூஸ் பண்ணுறது அதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா அது உள்ளே போனோன்னே அந்த ஒரு த்ரில் இருக்குங்களே, நம்ம ஜெயிச்சிருமோ மாட்டோமா, அந்த த்ரில்லுக்காகவே அந்த கேமில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளில வரவே மாட்டாங்க. அதை விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அது விளையாடிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பணத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் வந்துட்டு எல்லா கண்ட்ரோலும் இருக்குது, இந்த கேமோட ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு நினைப்பாங்க. பட் அவங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் லக்கு மட்டும்தான். இதில் ஸ்கில்லுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கில்லுன்னு நினச்சிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. இது காசை வச்சு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய இழந்துக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இழந்த காசை எப்படியாவது மீட்டிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அதில் மாட்டிக்கிட்டு அது விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் யாருக்குமே தெரியாமல் உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு விளையாடுறது, இல்லை வந்துட்டு வேலைக்கு போகும்போது மீதி இருக்க ஃப்ரீ டைமில் விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய சீக்ரெட் டைம் வச்சுட்டு அது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்கள் வர ஆரம்பிக்கும். வீட்டில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கே போனாலும் சரி ஒரு பொய் மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்களாம் வந்துட்டு பொய்யே பேசியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நியாயமாக இருந்திருக்க ஆட்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் மறைச்சு அவங்க வந்து நிறைய லோன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த லோன்லாம் வந்துட்டு அவங்க கட்ட முடியலன்னும் போது தான் அந்த லோனை கட்டுறதுக்கு வீட்டில் போய் சொல்லி நிறைய காசுலாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை எடுத்து கட்டி இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர். நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடி ஜெயித்தவங்க, கோடீஸ்வரன் ஆனவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த கேம்குள்ளே போனால் கண்டிப்பாக காசை ஃபுல்லாக லூஸ் பண்ண வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா இந்த கேம்பிளிங், இந்த சூதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அழிச்சிடும். வீட்டை மட்டும் கிடையாது, மொத்த சமூகத்தையே அழிச்சிடும். ஸோ இன்கேஸ் வீட்டில் யாராவது ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே ரொம்ப அவசியம். அவங்களுக்கு எப்படி கேர் கொடுக்கணுன்றது கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து வெளில கொண்டு வந்தீங்கன்னா தட் பி மோர் பெட்டர். ஸோ மக்களே, இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடுறீங்களா, பெட்டர் அதை விட்டுட்டு வெளில வரதுக்கான முயற்சியில் இறங்கிடுங்க. எனக்கு என்றைக்குமே உங்களால் அது ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டில் வந்து நிற்க வேண்டியது தான்.